வச்சுக்கோ அந்த மாதிரி தருவாங்க ஃபுல்லாக. நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்போது போட்டிருக்கும்போது காற்று போகணும்னு சொல்லிட்டு இதை வச்சு இது சும்மா மூடி வச்சிடலாம் இப்போதைக்கு. நம்ம சும்மா பாருங்க அதே மாதிரி காற்று போகாத மாதிரி இதே நல்லா கயிறு போட்டு நல்லா கட்டிட்டு நல்லா கயிறு போட்டு நல்லா ஆறு போகாத அளவுக்கு நல்லா கயிறு போட்டு நல்லா கட்டிடலாம், டைட்டாக கட்டிடலாம். இதில் பார்ட் 1 வீடியோ வருங்க. பார்ட் 2ல் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக போட்டுருவோம். அப்படியாண்ணா? பார்ட் 2 ஜூஸ் வீடியோ வரும், ஷார்ட்ஸ் போடுவோம். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷார்ட்ஸ் 2 கண்ணே வந்துடும் போல். ஒரு அமுக்கு தான் எப்படி யூஸ் பண்ண அப்போ டைட்டில் மட்டும் போட்டு சொல்லிடுறது இது என்ன ஃப்ரூட்டுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி மூடி வச்சு பார்த்தீங்களா இப்போ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. டம்ளிங்காக மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அது ஊற வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சைப்பழம் இதெல்லாம் எடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அப்படியே நேற்று நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஊற வச்சத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம எடுத்தாச்சு. எப்படி பார்த்திங்களா, ஒரு கை நிறைய எல்லாமே ஒரு 6 நம்பரு எல்லாமே அந்த மாதிரிலாம் போட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு நேற்றுக்கு ஊற வச்ச தண்ணியிலே நேற்றுக்கு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா கட் பண்ணி, அதை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த இதையும் போட்டு கொட்டியாச்சு. பார்த்திங்களா எப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வரும், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. இப்போ தனியாக அப்படியே வச்சாச்சு. அப்புறம் 1/4 லிட்டர் பால் பேக்கெட்டு, அந்த 1/4 லிட்டர் பாலை அப்படியே வாயில் பிச்சு ஓப்பன் பண்ணி சர்ன்னு பீச்சு அடிச்சிட்ருக்குறோம். நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குதுன்னு. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வெயிட் போடுவீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் தான். இது நீங்கள் வீட்டில் எளிமையாகவே செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் போதும். ஓகே மக்களே, கடைசியில் பால் சிந்திருச்சு. 1/4 லிட்டர் பால் நல்லா ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு பார்க்குறீங்க எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு, மேலே கொஞ்சம் மதக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய மூடி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் சர்க்கரை எதுவும் போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நேற்று நம்ம ஊற வச்ச அத்திப்பழத்தில் சர்க்கரை இருக்கும். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஆட் பண்ணல. அது டைட்டாக க்ளோஸ் பண்ணி சுவிட்சு போட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மிக்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கறக்கு முறுக்கு நல்லா அரைக்குது. வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோ வரும், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள் கிளியரும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சோப்புன்னு இருக்கிறால பால் ஊற்றிருக்கிறால 1/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆத்திப்பழம்லாம் இருக்கிறால நல்லா 3-4 டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி முடித்தாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஒர்க் செஞ்சால் அந்த ஒர்க்கு முடிச்சாச்சுன்னா அது அந்த பிளேஸில் எந்த பிளேஸில் இது எடுத்தோமோ அந்த பிளேஸில் வச்சுருவோம். ஸோ நீங்களும் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு. இப்போ இது எடுத்தாச்சு. எடுத்த பிறகு டம்ளரில் சர்வ் பண்ணி பார்ப்போம். சர்வ் பண்ணி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறேன். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து டம்ளரில் ஊற்றுறோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக 1/4 லிட்டர் பால் தான் ஊற்றிருக்கோம். அந்த ஊற வச்ச தண்ணி தான், அதே தண்ணி தான், கீழே கொட்டலை. நீங்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது மேலே நம்ம பாதாம் அப்படியே பொடி பண்ணி தூவிட்டோன்னா ஜம்முன்னு இருந்திருக்கும். பட் நாங்கள் இதிலே ஆல்ரெடி நிறைய பாதாம் போத்தால அதை நாங்கள் பண்ணல.
குடிச்சு பார்த்தோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.